நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தல் மோடியை வீட்டுக்கு அனுப்பும் தேர்தலாக இருக்க வேண்டும் என்று பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். கொடைக்கானல் நாடாளுமன்ற தொகுதியின் திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர்களுக்கு பொதுமக்கள் சார்பாக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து வாக்காளர்களிடையே பேசிய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், இந்த தேர்தலில் மோடியை வீட்டிற்கு அனுப்பி வைப்பதற்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் விலைவாசி உயர்வு, பெட்ரோல் உயர்வு உள்ளிட்ட பல்வேறு இன்னல்களுக்கு மக்கள் ஆளாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். தேர்தலில் மோடியினுடைய அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், இந்திய கூட்டணி ஆட்சி வர வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் சச்சிதானந்தம் அவர்களுக்கு வாக்குகள் கேட்டு உங்களை தேடி வந்திருக்கிறோம். வெற்றி வேட்பாளர் அண்ணன் சச்சிதானந்தம் மிக எளியவர். அவர் யாருக்கு தெரியாத ஆள் கிடையாது. இதே மலைப்பகுதியில் சாதாரண சாமானிய மக்களுக்காக பல போராட்டங்களில் அவர் பங்கேற்று தலைமையேற்று பல போராட்டங்களை நடத்தியவர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளர், நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்தவர். மற்ற வேட்பாளர்கள்லாம் வேற வேற மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஒருத்தர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர், இன்னொருத்தவங்க விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. நம்ம நீங்க பாத்தீங்கன்னா அண்ணன் சச்சிதானந்தம் அவர் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர், ஆத்தூர் தொகுதி காமாட்சியோட ஊராட்சி தலைவராக பல ஆண்டுகள் இருந்திருக்கார், தொடர்ந்து இருந்திருக்கார், மக்களுக்கு பணி செய்திருக்கிறார். ஆக நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்த நம்மளுடைய மண்ணின் மைந்த அண்ணன் சச்சிதானந்தத்தை நாம் ஆதரிக்க வேண்டும். இதைத் தொடர்ந்து பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தம், தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் கொடைக்கானல் முதல் மூணார் வரை இணைப்பு சாலை அமைக்கப்படும் என்றும் சுற்றுலா தலங்கள் மேம்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என கூறி வாக்காளர்களிடையே வாக்கு சேகரித்தார். மத்திய அரசினுடைய நிதியை பயன்படுத்தி இங்கே சுற்றுலா வளர்ச்சி மட்டுமல்ல, விவசாய வளர்ச்சியும் மையப்படுத்தி வனத்துறை மூலமாக சில குடிநீர் திட்டங்கள் கொண்டு வருவதற்கான இடையூறுகள் எல்லாம் நீக்கி நிச்சயமாக உங்களுக்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பவனாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்து, நம்முடைய தேர்தல் கால வாக்குறுதியாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும்